ஸ்ருதி ஹெர்பல் லெபார்டரி யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஆயுர்வேத ஆச்சாரியர் டாக்டர் பாலமுருகன், ஒரு ஆயுர்வேத நிபுணராக பணியாற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த நிகழ்வில் நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத ஆயுர்வேதம் நிறைய அறிவுரைகளை வழங்கியிருக்கு. அதில் அதற்கு சரியா அப்படின்னு பேர் கொடுத்துருக்கு. ரெஜுமன் பேர், பின்பற்ற வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறதுக்கு ரெஜுமன் அப்படின்னு சொல்லலாம். அதில் கர்ப்பிணி பரிச்சரியம், அதாவது கர்ப்பவதி, கர்ப்பத்தை உள்ள தாங்கி இருக்கக்கூடிய கர்ப்பவதி என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், சூதிகா பரிச்சரியம், அதாவது பிரசவித்த குழந்தை, பிரசவித்தவள், குழந்தை பிறந்த பின்பு பிரசவித்தவள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும், ஒரு மனித வாழ்க்கையில் குழந்தை பிறந்தாச்சு, மனித வாழ்க்கையில் தினமும் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத தினச்சரியை அப்படிங்கிற விஷயத்துலையும், இரவு பகுதியில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ராத்திரி சரியை அப்படிங்கிற விஷயத்துலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த சரியை எல்லாமே ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு உட்பட்டது, தனி மனிதனுக்கு உட்பட்டது. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, டெய்லி காலையில் எழுந்துச்சு என்ன செய்யணும், பகல் போதில் என்ன செய்யணும் அப்படிங்கிற தினச்சரியையை தனி மனிதனுக்கு உட்பட்டது. அடுத்தபடியாக ராத்திரி எப்படி தூங்கணும், ராத்திரி தூங்கும் போது என்னென்ன, எவ்வளோ தண்ணி குடிக்கணும், தூக்கம் வரல என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு உட்பட்டது தான். இதையும் ஆயுர்வேதா சொல்லுது. அதே போல பொதுவாக அனைத்து மக்களுக்கும் என்னென்ன பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் ருதுச்சரியை அப்படின்னு பேர். ருதுச்சரியை அப்படின்னா, வெட்ட வெளியில் அண்டத்தில் ஏற்படக்கூடிய தட்ப வெப்பநிலை மாற்றத்துக்கு ஏற்ப நம் உடல் ஆரோக்கியத்தை எப்படி பேணி காக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் ருதுச்சரியை அப்படின்னு பேர். கால சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளணும், குளிர்காலத்தில் எப்படி நம்ம வாழணும், கோடை காலத்தில் எப்படி வாழணும், மழை காலத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயந்தான் ருதுச்சரியை அப்படின்னு பேர். இப்போ இதுக்காக அரசில் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. தனியாக துறையெல்லாம் கூட போட்டிருக்காங்க. கால சூழ்நிலைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்லாம் கூட இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கால சூழ்நிலையும் நிறைய அனுபவங்களை ஏற்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். புயல்னால, வெள்ளத்தினால, கொரோனா போன்ற காலங்களில் இது மாதிரி நமக்கு அந்த அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம ஒத்து நோக்கணும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஆயுர்வேதிக்கில் இதுக்குன்னே ஒரு தனி அத்தியாயமே கொடுத்துருக்காங்க. ருதுச்சரியை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு வருடத்துக்கு எவ்வளோ காலம், எந்த மாதத்தில் எப்படி நம்ம வாழணும், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், வாழ்க்கை நடைமுறையில் நம்ம என்னென்ன மேற்கொள்ளணும் அப்படிங்கிற குறித்தெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த ருதுச்சரியை அப்படிங்கிற சாப்டரில் சொல்லியிருக்காங்க. இது எதனால் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நோய் எதிர்ப்பாற்றலை தடுப்பதற்காக மட்டும்தான் சொல்லப்பட்டது. அண்ட வெளியில் கிளைமேட் சேஞ்சு ஆகிருக்கு. அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ப நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான். இப்போ கோடை காலம் வந்துருச்சு, அதிக வேர்வை வரும், தோலில் அரிப்பு வரும், உடல் வெப்பம் ஆகும். இந்த உடல் வெப்பமாகும் போது என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த ருதுச்சரியை அப்படிங்கிறது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்பூசணி எப்போ கிடைக்குது, நொங்கு எப்போ கிடைக்குது, வெள்ளரிப்பழம் எப்போ கிடைக்குது, எல்லாமே பார்க்க போனீங்கன்னா இந்த கோடை காலத்தில் தான் கிடைக்கும். ஏன்? இயற்கை கொடுத்த கொடை அது நமக்கு. இயற்கை கொடுத்த கொடை. ஏன் மழை காலத்துலேயோ குளிர்காலத்துலேயோ தர்பூசணி அதிக அளவு கிடைப்பதில்லை? ஏன்னா அந்த காலத்தில் மனிதனுக்கு தேவையில்லை, அதனால் கிடைக்கிறது இல்லை. ஏன் இப்போ கிடைக்கிது அப்படின்னா, இந்த காலத்தில் மனிதனுக்கு தேவை, அதனால் அதிகமாக கிடைக்கும். இயற்கையே நம்மளை உடலை ஆரோக்கியமாக பேணி கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யுது. நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இதில் நம்ம உற்று நோக்கி பார்க்க போனீங்கன்னா, நம்ம திருவிழாக்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்டிகைகள், நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், அந்த பண்டிகைகள்
நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள், இது எல்லாமே பார்க்க போனீங்கன்னா, இந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய விழாக்களாக தான் இருக்கும். அதற்காக கட்டமைக்கப்பட்ட விழாக்கள் தான் அதெல்லாமே. இதற்காக அது ஒரு ஆன்மீக ரீதியாகவோ சொன்னால் மக்கள் அதிகம் பின்பற்றுவாங்க. ஆனால் அது உள்நோக்கம் பார்க்க போனீங்கன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக தான் இருக்கும். இந்த சீசனில் இந்த சூரியன் எப்படி இருப்பாங்க, இந்த கால சூழ்நிலை அப்படி மாறும். அதனால் இந்த விழாவில் இந்த பொருளை நம்ம உணவு அதிகமாக பயன்படுத்தணும். அதனால் ஏற்படக்கூடிய சக்தி இழப்பை, ஆரோக்கிய சீர்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் இந்த விஷயங்கள்லாம். பொதுவாக காலம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உஷ்ணகாலம், மழைக்காலம், குளிர்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 6 ருது இருக்குது. ஒவ்வொரு ருதுக்கும் 2 மாதம், 2 மாதத்தில் சேர்த்திங்கன்னா 6 12 மாதங்கள் வந்துடும். 6 ருதுவில் ஒவ்வொரு ருதுக்கும் 2 மாதம் இருக்குது. அந்த 6 ருதையுமே மிக முக்கியமாக 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று குளிர்காலம், கோடைகாலம், மழைக்காலம் அப்படிங்கிறது. இந்த மழை காலத்தில் எப்படி நம்ம வாழணும், எப்படி வாழக்கூடாது? மழை காலத்தில் வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. வாதத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு விதமான சோம்பேறி நமக்கு ஏற்படும். அஜீரணத்தை போக்கி ஜீரணசக்தி ஏற்படுத்தக்கூடிய இருமல், மூச்சலைப்பு போன்ற தொந்தரவுலேருந்து விலகி, மூட்டு வலி இது போன்ற தொந்தரவுலேருந்து விலகி அதற்கான மேற்கொள்ளக்கூடிய முறைகளை இந்த மழை காலத்தில் சொல்லியிருக்காங்க. குளிர்காலத்தில் பித்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்கிறாங்க. பித்தமாக இருக்கும், பித்தம் அதிகமாக இருக்கிறனால தான் குளிர்காலத்தில் வாயிலேருந்து நிறையா பக்கம் வரும். உள்ளே அதிகமாக வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறனால பித்தம் அதிகரிக்கக்கூடிய வியாதியெல்லாம் அந்த குளிர்காலத்தில் தான் வரும். வெளியில் குளிர் இருக்கும், ஆனால் உள்ள பித்தம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கோடை காலம்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா பித்தம் அதிகமான வியாதி நினைப்பாங்க. இல்லை, தவறான கருத்து. கோடை காலத்தில் கஃபம் அதிகமாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கஃபம் அதிகமாக உருகி, சளின்னு சொல்லக்கூடியது உருகி அதனால் தொந்தரவு ஏற்படும். அதனாலே சில பேருக்கு சளி தொந்தரவு அதிகரிக்கும். கோடை காலத்தில் பார்க்க போனீங்கன்னா நமக்கு பசிக்காது. மழை காலத்தில் அதிகமாக பசிக்கும், குளிர்காலத்தில் அதிகமாக பசிக்கும். ஆனால் கோடை காலத்தில் பசிக்காது. நல்லா பசிச்சு இருந்துச்சுன்னா பித்தம் அதிகரித்தா அதிகமாக பசி இருக்கணும் இல்லையா? ஆனால் பார்க்க போனீங்கன்னா நம்ம மழை காலத்தில் இருக்கக்கூடிய பசி கூட கோடை காலத்தில் இருக்காது. ஏன்னா கஃபம் உருகிய நிலையில் இருப்பதனால அந்தளவுக்கு பசி இருக்காது கோடை காலத்தில். கோடை காலத்தில் அதிகமாக அரிப்பு போன்ற தொந்தரவுலாம் வரும். அரிப்பு தான் கஃபத்தோடைய பிரதானமே. கஃபத்தோடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடியது அரிப்பு தான். கார்டினல் சிம்டம் சொல்லக்கூடிய விஷயங்களே அரிப்பு தான். அதனால் வாதகாலம் அப்படிங்கிறது மழைக்காலம், வாதகாலம். பித்தகாலங்கிறது குளிர்காலம், கோடை காலங்கிறது கஃபகாலம். இதை போக்குவதற்கு உண்டான முறைகளை ருதுச்சரியை அப்படிங்கிற சாப்டரில் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அணுகி தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுக்கக்கூடிய பதிவு தான் இது. ஆக்சுவலாக இது ஒரு சாம்பிள் தான். இது ருதுச்சரியை அப்படிங்கிற விஷயங்களை கால சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நன்றி, வணக்கம்.